தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் கோவை, திருச்சி, நீலகிரி, திருப்பூர், மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. மே 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும். கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை மையம் தகவல். வேலூர் சேன்பாக்கம் பகுதியில் துணை மின் நிலையம் அருகே உள்ள மின்மாற்றி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. மின்மாற்றி அருகே நிறுத்தப்பட்டிருந்த லோட் ஆட்டோ தீப்பற்றி எரிந்து சேதம். நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணி தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணும் பணி தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கு. மாநில அரசு ஊழியர்களையும் நியமிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் வன்முறை மற்றும் முறைகேடு புகார்களால் ரத்து செய்யப்பட்ட 15 வாக்குச்சாவடிகள் மறுவாக்குப்பதிவு. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றி வரும் பொதுமக்கள். மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடந்து வரும் நிலையில் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் இடையே தகராறு. வாக்களிக்க விடாமல் தடுப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மீது பாஜகவினர் குற்றச்சாட்டு. (2026, 27ஆம் கல்வியாண்டில் கல்லூரியில் சேரும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு உதவும் வகையில் திமுக மாணவரணி மூலம் ஹெல்ப் டெஸ்க் TSC திட்டம் தொடக்கம். அண்ணா அறிவாலயத்தில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தியாகத்தால் உருவாக்கப்பட்டதுதான் தாவேகா என செங்கோட்டையன் கருத்து. 2026 தேர்தல் முடிவில் சுயநலமும் கர்வமும் இருக்கின்றன. சாம்ராஜ்யம் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் பேட்டி. அதற்காகத்தான் மனித நேயத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தியாகத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் கர்வத்தை, சுயநலத்தை கற்றுக்கொள்கிற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. வாக்கு எண்ணிக்கை அன்று தாவேக வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தாவேக சார்பில் ஆதவ் அர்ஜுனா கோரிக்கை. திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்தில் எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும், ஆஃபீஸை கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம். நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கையின் தமிழகத்தில் தாவேகாவினருக்கு எதிராக கலவரத்தை ஏற்படுத்த சமூக விரோதிகள் சதி. தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதுமாரி குயின் மேரிஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ரோட்டில் 2000, 3000, 5000 பேர் இருந்தோம்னா
அது வந்து பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ளேருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவுண்டிங் சென்டர்ஸுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது. ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட விவகாரம். சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட 9 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தனியார் பள்ளியில் கில்லி பட பாட்டுக்கு குழந்தைகள் நடனமாடிய வீடியோ தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நடிகை த்ரிஷா. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டும் என மிகுந்த ஆசையாக இருப்பதாக நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி விருப்பம். விஜய்க்கு ஓட்டு போட விருப்பம் இருந்தும் தனக்கு தமிழ்நாட்டில் வாக்களிக்க உரிமை இல்லாதது வேதனை அளிப்பதாகவும் பேட்டி. கேரளால இருக்கேன், இங்க ஓட் இல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஜய் சார் ஃபேன்ஸ். அப்ப அந்த வருத்தம் இருந்தது எங்களுக்கு. ஐயோ, இந்த வாட்டி தமிழ்நாட்டுல போய் இருக்கலாமே, ஓட் இல்லையே. வரணும்னு ஆசை இருக்கு, ரொம்ப ஆசை இருக்கு. மை ப்ரேயர்ஸ் ஆல்சோ. பார்க்கும்போது எல்லாம் மீடியால எல்லாம் பார்க்கும்போதும் அப்படிதான், மக்களுக்கும் அதே ஆசை இருக்குன்னு. தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டது என சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் வேதனை. வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க உருப்படியான எந்தவொரு நடவடிக்கைகளையும் திமுக அரசு எடுக்கவில்லை எனவும் காட்டம். ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழக அரசியலில் மாற்றம் வேண்டும் என்று இளைஞர்கள் நினைக்கும் எழுச்சி வரவேற்கத்தக்கது. தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிச்சயம் போராட்டத்தை முன்னெடுக்கும் என பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை. வேற எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வழக்கமாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் நடந்த படகு விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் உட்பட 9 பேர் உயிரிழந்த விவகாரம். படகு பயணத்தின் போது பலருக்கும் லைஃப் ஜாக்கெட்கள் வழங்கப்படவில்லை என போலீசார் விசாரணையில் அதிர்ச்சி தகவல். ஜபல்பூரில் படகு விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் எடுத்த கடைசி வீடியோ வெளியீடு. அடுத்த நிமிடம் நடக்கப் போகும் அசம்பாவிதம் அறியாமல் அனைவரும் இயற்கையை ரசித்தபடி இருந்த மனதை உலுக்கும் காட்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டையூரில் இடப்பிரச்சினை காரணமாக ராணுவ வீரர் குடும்பத்தினர் மீது கொடூர தாக்குதல். சிறுமி என்றும் பாராமல் ராணுவ வீரரின் மகள் மீது பைக்கை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சி. திருச்சி திருவெரும்பூர் அருகே மேம்பாலத்தில் டீசல் இல்லாமல் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மற்றொரு லாரி மோதி விபத்து. லாரியின் முன்பகுதியில் சிக்கிய டிரைவரை 1 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினர். புதுக்கோட்டை கரம்பக்குடி கடை வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக பைக்கில் வந்த தம்பதியர் ஹோட்டலுக்கு சென்ற நிலையில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர்.
முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் திருவாரூரில் திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறுவதாக குற்றச்சாட்டு. மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தும் ஆசாமிகளால் சுகாதார சீர்கேடு எழுவதாக புகார். பழைய பேருந்து நிலையம் இப்போ புதுசாக 16 கோடி ரூபாய்க்கு புராணம் வச்சு புதுசாக திறந்தாங்க. சமூக விரோதிகளின் கூடாரமாக அந்த பகுதிகளில் இருக்கு. நிறைய கடைங்க புக்கிங் பண்ணாதனால என்ன பண்றாங்கன்னா, சமூக விரோதிகள் சிறுநீர் கழிக்கிறது மற்றும் குடி இதெல்லாம் அங்கே பரவசமாக நடக்குது. நிறைய தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் நிறைய பயன்படுத்துறதாகவும் நிறைய தகவல் வருது. இதை மாவட்ட காவல்துறை கண்காணிச்சு அதை எக்ஸ்கியூட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். மே 5ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஹாஸ்டல், பிஜி உள்ளிட்ட தங்கும் விடுதிகளில் கட்டணம் உயர்கிறது. வணிக சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக 1000 ரூபாய் அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சேலம் மேட்டூர் அருகே நேற்றிரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வாழைகள் சாய்ந்து சேதம். பல லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டமானதால் உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு போதிய உபகரணங்கள் இல்லை என புகார். ஜன்னல் கம்பிகளில் கட்டி குளுக்கோஸ் ஏற்றப்படும் அவல நிலை. விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஊட்டி ரோஜா பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். விதவிதமான வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ரோஜாக்களை கண்டு ரசிக்கும் மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி.